எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி கோதுமை மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் வீட்டில் இல்லை, மிஷினில் தான். இன்றைக்கி நான் 2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரேஷன் கோதுமை தான். நீங்கள் வேணால் கடையில் கூட வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினாங்க. நம்ம கோதுமை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 to 6 டைம் வாஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ராகி எடுக்கும்போது தான் இந்த வீடியோவுமே எடுத்தேன். நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ராகி வீட்டிலே பண்ணுற கோதுமை எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு தெரியாது. இது வந்து சிம்பிள் தான், பட் எனக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்ட்டு. இன்றைக்கி எங்கள் அம்மா பண்ணுவாங்க, பட் அவங்க ஒரு 2 டைம்ஸ் பண்ணுறது பார்த்தா கூட தெரியாது. பட் இந்த மாதிரி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணும்போது அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஞாபகமாக இருக்கும், எப்போவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே சேம் ப்ராசஸ் தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டவல் போட்டுட்டு கோதுமையை கொட்டிட்டு தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். உங்களுக்கு வீட்டில் எங்கே வெயில் இருந்தோ நீங்கள் அங்கே வைக்கலாம். பால்கனி இருந்தால் நீங்கள் பால்கனியில் வச்சிடலாம். அகைன் இப்போ வேறு ஒரு க்ளாத் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ராகியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த டே மட்டும் கொஞ்சம் ஒர்க் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி இது எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணி வச்சுட்டா கடையில் பண்ணுறதை விட இது நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும் வீட்டில் பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை என் பொண்ணுமும் பண்ணுவா. அவ்வளோதான். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வாளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறது எங்கள் அம்மா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.